பிசாசு ஒரு மனுஷனை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு அலைக்கழிக்க ஆரம்பிக்குது. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சொல்லட்டுமா உங்களுக்கு, அப்படி அலைக்கழிச்ச நபரை இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்குள்ள பிசாசுகள் போராட்டங்கள் இருக்கிறது. எந்தெந்த இடத்துலையோ போய் அந்த பிள்ளைகளை என்ன செய்யறாங்க, கொடுமையாக கட்டி போடுறது, அவங்களுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அந்த பிசாசுனுடைய வல்லமைகளை துரத்த முடியாம போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவம் செலவு பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது எதுவுமே அவங்களுக்கு கியூர் ஆகாது. உள்ளே பிசாசுனுடைய வல்லமைகள் இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து பாருங்களேன். அந்த ஜனம் ஏற்றுக்கொண்டு உள்ள வந்துட்டா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசு அவனை விட்டு போகட்டும்னு சொன்ன உடனே அந்த வல்லமை விலகி ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு நான் எப்படி தெரியுமா யோசிக்கிறேன், அந்த பிசாசுனுடைய போராட்டத்தில் பிடிபட்டு சிக்குண்டு ஒரு ஆத்மா உள்ளே வருகிறது பார்த்தீங்களா, வந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்குது இல்லை, அந்த ஆத்மாவை தேவன், இது என் பிள்ளை தான்ப்பா, இனிமே இது என் பிள்ளை தான், என் பிள்ளைய இன்னொரு வல்லமை ஆக்குஃபை பண்றதை, ஆமீன், அடக்கி ஆளுவதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி தமது நாமத்தை அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். அதனாலே அதுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியே போகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.